மக்களே இந்த வாரம் குறுப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா நடக்கலையான்னு பார்த்துட்டு அடுத்த குறுப்பெயர்ச்சி நீங்கள் பார்த்தா தானே நீங்கள் சரியாக வரும். இது பூரா அவங்க போட்டது சரியாக இருந்துச்சு, அதனால் அந்த குறுப்பெயர்ச்சியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அறிவு. இன்னும் போய் மடமையில் தானே போய் விழுகிற. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது. அடுத்து உங்களுடைய ஏஜுக்கு தகுந்தாப்பில் ஒரு தசாபத்தி நடந்துக்கிட்டு இருக்கும். அவர் வாங்கின அதிகாரத்தை தான் அவர் செய்வார். இடையில் அதே கிரகம் கோச்சாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அவரே கொஞ்சம் பாதகமான இடத்துல போனால் உங்களுக்கு ஒரு பாதகத்தை தான் பண்ணுவார். அந்த அதிகாரம் பெற்றதில் இவங்க ஊடால வந்து என்ன செய்ய போகிறாங்க, இதை நம்ம உணரணும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறோம்னா, இதில் எனக்கு யார் நல்லவர், நான் யாரை வழிபடலாம், நான் என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்றைக்கு நான் கோயிலுக்கு போகலாம், நான் என்ன செஞ்சால் எனக்கு நல்லது, இப்படி கேட்டு பழகும் இல்லையா? அதான் அறிவு. இப்போ 12 லக்கணத்துலையும் பிறந்தவனுக்கும் ஒரே மாதிரி வழிபாட்டை நம்ம சொல்லலாமான்னா கூடாது.